ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். The man of having, the man of being என்று இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆசைகள் உருவாக்கும் தேவைகள் ஒவ்வொரு பிறவியிலும் சங்கிலி தொடர் போல வரும் வரை த மேன் ஆஃப் ஹேவிங் தானே இந்த உலகம் பூராவும் நிறைந்திருப்பார்கள். அந்த சங்கிலி தொடரை உடைத்து தேவைகள் அற்ற நிலையில் ஒரு மேன் ஆஃப் பீயிங்கை உருவாக்குவது மனிதனின் பிரயத்தனமா அல்லது இறைவனின் விருப்பமா? ஆசா நுகழும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறக்கும். இப்போ நமக்கு 1000 ஆசைகள் இருக்கு இல்லையா? 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம். அது மாதிரி 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகளாக மாறுகிறது. இப்போ ஆசைகளில் 2 வகை இருக்குது. ஒன்று யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத, நமக்கும் தொந்தரவு இல்லாத சில எண்ணங்கள். தோசை சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், 2 ஊர் சுற்றணும், இதெல்லாம் தப்பில்லை. நம்முடைய ஆசைகள் இருக்கு இல்லையா, அது மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிச்சாக்கா அதுதான் தப்பு. இங்கிலீஷில் ஆன் த ரூல் ஆஃப் த ரோடுன்னு ஒரு கட்டுரை இருக்குது. யூ ஹவ் எவ்ரி ரைட் டு வாக் வித் அ வாக்கிங் ஸ்டிக் ஆன் த ரோட் provided the tip of your walking stick does not touch the back of the person walking in front of you. No, நீ வாக்கிங் ஸ்டிக் வச்சு ஜிங் நடக்கலாம். என்ன ரூல் ஆஃப் த ரோடுனா, அந்த வாக்கிங் ஸ்டிக் வந்து முன்னால் போகிறவன் முதுக தொடக்கூடாது. அதை வச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதனால் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ நீ பண்ணலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. உன்னை நீ வந்து சொதப்பிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உன்னால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அவ்வளோதான். ஒரு தம் அடிக்கணும்னு தோணுதா அடிச்சு தொலை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு உனக்கு அது மேலே வெறுப்பு வரும். இல்லை டாக்டரே சொல்லுவார் இனிமேல் தம் அடிக்காதான்ட்டு. தண்ணி அடிக்கணும்னு தோணுதா அது உன்னை நீ சொதப்பிக்கிற விஷயம். அதெல்லாம் வந்து பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் வரதில்லை. தேர் ஆல் ஹேபிட்ஸ். ஹேபிட்னா என்ன? HABBAT. ஸோ ஆரம்பத்தில் ஏதோ தமாஷ்க்கு பொழுது போகாத ஒரு பேஸ் டைம் மாதிரி தான் இந்த பழக்கம்லாம் ஆரம்பிக்கும். HABBAT. அதுக்கப்புறம் என்னாகும்? பிட் இருக்கும். HABBATயில் பிட் ஏதோ கொஞ்சம் ஆசைகள் பெண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பிட் இருக்கும். அதுக்கப்புறம் இட்டு தான் இருக்கும். நீ அதை பிடிச்சது போக அந்த ட்ரிங்க்ஸோ அந்த தண்ணியோ ஏதோ ஒன்று உன்னை பிடிச்சிக்கும். அதனால் அது இட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து யாரும் உன்னை தடை பண்ண முடியாது. உனக்கா மைண்டில் இதெல்லாம் ரைட்டு ராங்குன்னு தெரிஞ்சாக்கா நீ வந்து உன்னை கான்கர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கடவுள் உங்கள்கிட்ட மெய், வாய், கண்மூக்கு, செவின்னு 5 விதமாக இருக்கார். பார்ப்பான் அப்படின்னா இந்த பிஹோல்டர், இந்த உலகத்தை பார்க்கிறவன் வச்சுக்கோ. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பால் பசுன்னா என்ன? மெய், வாய், கண்மூக்கு, செவி. பால் பசு 5ம் பாலை சொறிவன. கண்ணை வச்சு எவ்வளோ நல்லது பார்க்கலாம், காது வச்சு எவ்வளோ நல்லது கேட்கலாம், மூச்சு வச்சு நல்ல நல்ல வாசனை, வாய் வச்சு நல்லது பண்ணலாம், உடம்பு வச்சு கோயில் குளம் சுற்றலாம், குளத்தில் குளிக்கலாம், எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, மெய்வாய், கண்மூக்கு, செவி, இது 5ம் பாலை சொறிவன. இது யாராவது தெரிஞ்சுக்கிட்டு அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறான்னா அவன் உருப்பிட்டுருவான். இதே நெகட்டிவாக யூஸ் பண்ணுறான்னு வைய, அவனுக்கு குன்றின் அணையாரும் குன்றுவாருங்கிற மாதிரி அவன் கீழே போவான். குன்றி அணைய செய்யணுங்கிற மாதிரி. ஸோ வாழ்க்கையில் புத்தனும் இயேசுவும் நீயும் நானும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். யார் ஒருத்தன் இந்த புத்தியை யூஸ் பண்ணி மேலே வந்துட்டானோ அவன் புத்தன் ஆயிடுறான். யார் ஒருத்தன் இந்த உலகத்தில் எவ்வளோதான் நமக்கு பழி பாவங்களை மற்றவங்க சுமத்த நிலையும் தன்னுடைய நல்ல குணத்தை விடாமல் இருக்கானோ அவன் ஒரு இயேசு ஆயிடுறான். இப்போது நம்ம வந்து கோபம், தாவங்கள், விருப்பு வெறுப்பு, குரோதங்கள், காம விகாரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோமா, அதனால் நம்மளால் அடுத்தடிக்கு போக முடியறதில்லை. இப்போ நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக. நெஞ்சம் கனமாகிய கல். ஏன்னா ஆசைக்கூர் பக்தனேன்னு அருணகிரி சொல்கிற மாதிரி 1000 ஆசைகள் வச்சுருக்கோம். அதனால் நம்ம நெஞ்சு என்னாச்சு, அந்த ஆசைகளால் கல் மாரி ஆகிப்போச்சு. அப்போ ஆசானுகளும் துகளாக வேண்டும். அப்போ தான் சைலன்ஸ் வரும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனேங்கிற நிலை நீ அப்போ தான் அடைவேன். அமைதியாக ஆகணும். அது வரைக்கும் ஆசைகளால் நீ கனத்து போயிருப்ப. அதனால் அருணகிரிநாதன் என்ன சொல்கிறாரு,
நெஞ்சம் ஆசைகளால் கனத்து போய் கல்லாட்டம் இருக்கு. அதை கரைக்கிறதுக்காக முருகா நான் உன்னிடத்தில் தஞ்சம் செய்து இந்த கந்தர் அனுபூதி என்ற பாடலை பாடுகிறேன். அப்போது எதுக்காக கந்தர் அனுபூதி பாடுறாரு? கந்தர் அனுபூதி பெற்று, கந்தனுடைய அனுபூதி என்னன்னா ஆசீர்வாத பலம், அதை வாங்கிறதுக்காக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு படிநிலையான விஷயங்களை தெரிந்து கொண்ட பின்னால் அவர் சொல்கிறார், உலகத்தில் உருப்படுறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று, எப்பயும் கடவுளை நினச்சின்னே இருக்கிறது. வடிவேல் இருத்தால் நினைவாய் நினைவாய், அந்த வடிவேலனுடைய 2 பாதங்களை எப்பயும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது என்ன, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, எந்த ஒரு செயலையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல விடு. என் செயலாவது ஒன்றும் இல்லை, ஆட்டுவித்தால் யாரூர் அறந்தாரேங்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றோட கட்டை போகிற மாதிரி இந்த உலகத்தில் பெருகிற அனுபவங்கள் வாயிலாக போகுது. அப்போ விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, வடிவேல் இருத்தால் நினைவாய் நினைவாய், கெடுவாய் மனநே கதி கேள். மனமே நீ உருப்பண்ணுன்னா நான் உனக்கு வழி சொல்லித்தரேன். என்னெல்லாம் அது? இதெல்லாம் தான். ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே புகழ கொன்றில்லா அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிறது. உலகத்தில் 2 பாதங்கள், அந்த பாதங்கள் அடின்றாங்க இல்லையா, அதை யாரெல்லாம் பற்றி கொண்டார்களோ, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், எந்த பாவம் நமக்கு வராது இருக்கணும், அதெல்லாம் தாண்டி வரணும்னு சொன்னாக்கா, அரகரா என்று அரற்றார் நில்லே, ஆண்டவனே அரோகரா அப்படின்னு சொல்லி அரற்றார் நில்லே அப்படின்னு அர்த்தம். இப்போ கடவுளை அடைகிறது தவிர வேறு வழியே இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். பிறவி என்பது ஒரு பெரிய கடல், இதில் நீந்தினே இருக்க வேண்டியது தான். அப்போ எப்போ இந்த நீச்சல் முடியும்னாக்கா, இந்த கரையை கடந்து அக்கறையை போய் இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜர் சர்க்கரையை. இந்த பிறவியை கடந்து போகணும், அதை தாண்டி போனால் அந்த கரையில் நடராஜர் உனக்காக வெயிட்டிங் பண்ணின்னுக்கிறாரு. அங்கே போனால் உனக்கு ஈசன் எந்த எண்ணெய் நீழல் கிடைக்கும், கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழல்னு ஆண்டவன் உனக்கு அடைக்கலம் கொடுத்து நிழல் ஆற வைப்பான். ஸோ இந்த உலகத்தில் ஏதோ சுகம் இருக்குன்னு நீ நினைக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை நீ விடமாட்டேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிஜம் இல்லைன்னு எப்போ தெரியுதோ அப்போ தான் உனக்கு இதுலேருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணமாவது வரும். ஆசைகூர் பக்தனே, நான் எல்லாத்தையும் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பக்தனாக நான் இருக்கேனே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆசைகளை நீ தான் விட வேண்டியிருக்கும், அது ஒன்றும் விடாது. அதில் பலவிதமான ஆசை இருக்குது. மூவாசையில் முயங்கி கிடப்பணும் அப்படிங்கிறார். மூவாசை என்ன? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ராவணனுக்கு இருந்தது பெண்ணாசைன்னு வச்சுக்கலாமா, துரியோதனுக்கு இருந்து மண்ணாசைன்னு வச்சுக்கலாமா, பட்டினத்தடிகளுக்கு இருந்தது அந்த காசு மேலே இருந்த ஆசை இல்லையா, அதனால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3லிருந்து மூவாசையை தாண்டி யார் வருகிறானோ அப்போ ஆசானுகளும் துகளாயின. அதுக்கப்புறம் பேச அனுபூதி பிறக்கும். அந்த பேச அனுபூதி வந்துட்டாக்கா உனக்கு தானாகவே எந்த எண்ணமும் இருக்காது. எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன், யுவர் மைண்ட் வில் கோ பிளாங்க். சினிமா தியேட்டரில் வெள்ளை ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி நீ ஆயிடுவேன். உனக்கு எந்த எண்ணமுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும், சும்மாவே உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி உட்காரத்துக்கு முடியலன்னா உனக்கு ஏதோ எண்ணங்கள் எல்லாம் இன்னும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். நீ தியானம் பண்ணலாம், அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போகலாம், இதுக்கு போகலாம், என்ன தியான பயிற்சி வேணால் செய்யலாம், ஆனால் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் என்ன டெக்னிக் கற்றுக் கொடுத்தாலே நீ தியானத்துக்கு உட்காந்தேன்னா 1000 எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள் இல்லாத நிலை அதுக்கு நேக்கட் மைண்டுன்னு பேர். நிர்வாணம், வாச்சாமகோச்சரம் அப்படிங்கிறது, சொல்லில் விளங்கா நிர்வாணம். ஸோ சைலண்ட் ஆகி போயிட்டேன்னா ஒரு குழந்தை எதுவும் தெரியாமல் இருக்கிற மாதிரி. இல்லை நீயே தியானத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனால் கூட எங்கே இருக்கோம், என்ன எது, இப்போ காத்தாலையா சாயந்தரமா, அதெல்லாம் தெரியாத ஒரு மைண்ட் செட் இருக்கும். எங்கே இருக்கோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாத ஒரு பிளாங்க் மைண்டு இருக்கும். திடீர்னு ஒரு உருக்கி எழுத மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணால் நம்ம எங்கே இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால் அந்த நிர்வாணம் என்பது எண்ணங்களற்ற நிலை. அந்த எண்ணங்களற்ற நிலை அடைவது தான் கடவுளை அறிந்து கொள்வதற்கும் அடைவதற்குமான ஒரே வழி. அண்ட் அந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும், ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் ஆகிருக்கிற வரைக்கும் சினிமா ஓடின்னு தான் இருக்கும். ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்டேனாக்கா சினிமா நின்று போயிடும். அந்த மாதிரி உன் மனசு தான் ப்ரொஜெக்டர். அந்த மனசு தான் இந்த உலகத்தை உனக்கு கலர், ஈஸ்ட்மேன் கலர் சினிமாவாகவும் காட்டுது, பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் காட்டுது,
அதில் கோர்ட்டு சீன் வருது, காதல் காட்சி வருது, கல்யாணம் நடக்குது, வில்லன் வர்றான், எல்லாம் நடக்குது. அதில் தான் எல்லாம் சினிமா தான். அதனால் ஏதோ ஒரு பாபா சினிமாவில் ஒரு பாட்டு வரும், சினிமா சினிமா பாபா சினிமா சினிமா பாபா நேரம்தான் பாபா 3 மணி நேரம்தான். 3 மணி நேரம்தான் வாழ்க்கை ஒரு சினிமா சினிமா 3 மணி நேரம்தான் 3 மணி நேரம் போல 3 பருவம்தான் குழந்தை பருவம் ஒன்று குமரி பருவம் ஒன்று முதுமை பருவம் 3 டிப்பு 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 குமரி. ஓகே. மனிதர்கள் புனித நதிகளில் நீராடுவது போல் இறைவன் ஆனந்தமாக தீர்த்தமாடுகிற நாள் மாசி மகம். இதுவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம். வடநாட்டில் கும்பமேளா. கேரளாவில் சுவாமி ஆற்றிலே நீராடுவது நீராட்டம். மனிதன் தன் பாவத்தை தொலைப்பதற்கு புனித நதிகளிலும் தீர்த்தங்களிலும் நீராட வேண்டிய நிலையில் இறைவனுக்கு தீர்த்தவாரி என்ற புனித நீராடல் வைபவம் எதற்காக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது? ஆர்த்த பிறவி துயர்கட மாத்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய் அப்படின்னு தேவாரம் சொல்லுது. இந்த பிறவி இருக்கு இல்லையா, இதனுடைய கஷ்டங்கள்லாம் போகணுன்னா சந்தோஷமாக போய் நாங்கள் புண்ணிய நதிகள்லாம் குளிக்கிறோமே, அந்த நதியே நீதாம்பா அப்படின்னு அர்த்தம். நாம் ஆர்த்து ஆடும் சந்தோஷமாக குளிக்கிற தீர்த்தங்கள் நீயே ஆனாய், அதுதான் நீங்கிற மாதிரி. கடவுளுக்கு என்ன பேர்? தீர்த்த நாராயணன். அவர் பேரே தீர்த்த நாராயணன் தான். அண்டு எல்லா தீர்த்தங்களும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்து தவம் செய்து அந்த தீர்த்தங்களாக மாறியவை. நீ பார்க்குற கங்கையும் காவேரியும் கோதாவரியும் எல்லாமே கூட உன்ன மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் வந்து கடவுள் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும், என்ன ஒரு ஆறாக மாற்றிட்டு என்ன ஒரு மலையை மாற்றி அது மேலே ஒரு கோயில் வர்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இப்படி தான் கேட்பாங்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் என்னை சிலையில் உட்கார வச்சிருன்னுவாங்க. அதனால் நீ கோயிலில் போய் கும்பிட்ற சிலையிலங்கிறதும் சரி, ஆறு கீறு இதெல்லாங்கிறது இல்லையா, எல்லாம் கூட தவம் செய்து நட்சத்திரங்கள், சூரியர்கள், ருத்ரர்கள், இந்த மாதிரி நிறைய படிப்பு இருக்குது. தவம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த பது. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். அப்போ வானவர் நாடுன்னா தேவர்கள் உலகம், அது உனக்கு வழி கொடுக்கும். ஏதாவது ஒரு பதவி உனக்கு கிடைக்கணும். இப்போ கடவுள் வந்து ஒரு ஒளி. அவன் நீ நினைக்கிற மாரி ஆளெல்லாம் கிடையாது. கடவுள் ஒரு ஒளி. ஏகன் அநேகன். ஒரு ஆளாக இருக்கிறவன் தான் அநேகமாக தெரியினான். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. அவனுக்கு எதுவும் கிடையாது. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு பேர் ஏது, ஊர் ஏது, வேண்டியவங்க ஏது, வேண்டாதவங்க. வேண்டியாங்கு இலாதான் அவனுடைய தாளை சேர்ந்தாருக்கல்லால் மனக்கவலை மாற்றுறது திருவள்ளுவர். அதனால் கடவுளை நீங்கள் ஒரு மனுஷனாக பார்க்குற போது தான் இந்த கன்ஃபியூஷனெல்லாம் வரும். எந்த ஒரு கடவுளும் நீ பார்த்தா ராமர்லேருந்து கிருஷ்ணர், இயேசு, புத்தர்லேருந்து எல்லாம் மனுஷங்க. தெய்வம் மானுஷ ரூபேன அப்படின்னா தெய்வம் மனித வடிவத்தில் இந்த உலகத்தில் அடையாளம் தெரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ராமர் உனக்கு தெரியும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த பாயத்தை குடிச்சு தசரதனுக்கு பிறந்தவர். கிருஷ்ணர் வசுதேவர் தேவகிக்கு பிறந்து யசோதையால் வளர்க்கப்பட்டவர். இயேசு நாட்டுத்துருவத்தில் பிறந்தார், ஜோசப்புக்கும் மரியாளுக்கும். புத்தர் கபிலவாசுல சுத்தோதனுக்கும் மாயாவதிக்கும் பிறந்தார். ராகவேந்தர் இங்கே புவனகிரியில் ஒரு மாதவ பிராமண குடும்பத்தில் பிறந்தார். காஞ்சி பரமாச்சாரர் ஒரு ஊரில் பிறந்து காஞ்சிபுரத்தில் மடாதிபதியாக இருந்தார். யார் வேணா எடுத்துக்கோ, எல்லாம் உலகத்தில் உன்ன மாதிரி என்ன மாதிரி பிறந்தவங்க தான். இப்போ வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்னா அதில் ஏதோ கொஞ்சம் பேர் ஒரு சாதாரண மனுஷனை மாதிரி சாப்பிட்டு 2 பன்னிக்குட்டி போட்டு தூங்கி செத்து போகிறதில்ல, எதையோ சாதிக்கிறாங்க. பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார். கணம் கணம் தோன்றி கணம் கணம் மறையும் பிணம் பல பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார். மனம் ஏதோ ஒரு வகையில் எதையோ சாதிக்கணும். அந்த சாதித்தவங்களை இந்த உலக வரலாற்றில் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நீ கூட யார் வேணான்னா, நீ கூட நீ உனக்காக வாழ்கிறத விட்டுட்டு தனக்கென வாழா பிறர்க்குரியாளர்
தனக்குன்னு வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க. இந்திரர் அமிழ்தம் உண்டலெனினும் பழியுடன் வரின் கொள்ளலர் அயர்விரர் புகழெனின் உயிரும் கொடுக்குவார். இந்திரனுடைய அமிர்தமே கிடைக்குதுன்னா பழிப்பாவத்தோடு வருதுன்னா வேணாம் பாயா அப்படின்வாங்களாம். புகழ் வருதுன்னா சரிப்பா செய்கிறம்பா அப்படின்வாங்களாம். அப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல், தானம் பண்ணுறது, பெருமையோடு இந்த உலகத்தில் புகழோடு வாழ்வது, தோன்றி புகழோடு தோன்றுக அக்திரார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அப்போ இந்த இகுழுடம்பு என்பது சுடுகாட்டுக்கு போகுது. புகழுடம்பு என்றைக்கும் இருக்கும். இன்றைக்கி புத்தர் எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு உடம்பு இல்லை, எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. புகழ் உடம்பு இருக்குது அவங்களுக்கு. அதனால் நீ கூட எதையாவது சாதிக்கணும். தானமும் தவமும் தாம் செய்வராய். நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு. அப்போ வானவர் நாட்டில் நீ கூட ஒரு தேவனாவோ நட்சத்திரமாவோ ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். அப்போ கடவுளுங்கிறது ஒரு காற்று, கடவுளுங்கிறது ஒரு ஒளி, கடவுளுங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கையும் கூட. இப்போ எவன் ஒருத்தன் லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணுறானோ அவன் கடவுளுக்கு இணையாக மாறுகிறான். ஆல் த எலமெண்ட்ஸ் were so mixed up in him when he walks, nature will itself rise up and say, here goes a man. அவன் எவன் ஒருத்தன் பரிபூர்ணமாக இந்த பஞ்சபூதங்களையும் தன்னுடைய இணைத்து கொண்டு ஒரு மழையை போல காற்றை போல மாநிலம் பயனர் வாழ்வதற்கு வல்லமை பெறுகிறானோ அவன்தான் மனுஷன். வள்ளலார் ரோட்டில் போயின்னு இருப்பார். திருவத்தியூரில் ஒரு சாமியார் உட்காந்து இருப்பார். எல்லாரும் போனால் பனி போகுது காய்த போகுதுன்னு வரான். வள்ளல் ராமலிங்கத்தில் போனால் இது ஒரு மனிதன் போகிறான்னு வரான். அப்போ நீ பார்க்குற எல்லாருமே உன்ன மாதிரி உலகத்தில் வந்தவங்க. கடவுளுங்கிறது எந்த ஒரு உருவமும் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அதனால் நீ கூட ஜோதி சுயில லயிக்கலாம். ஜோதி சுயம் ஜோதி பரம். இந்த ஜோதி உனக்குள்ளங்கிறது அதுதான் வெளியும் இருக்குது. உள்ளகிற வெளிச்சம் வெளியில் இருக்குது. எவன் ஒருத்தன் தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்கள்ன்றான் இல்லையா, சொய் ஒளி ஊறு நாற்றம், இதை வெளியில் இருக்கிறதுக்கு கூட மெர்ஜ் பண்ணி புரிஞ்சுக்கிறானோ அவன்லாம் தெய்வ நிலையை அடைஞ்சிட்றான். அதுக்கெல்லாம் எவ்வளோ பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ எவன் ஒருத்தன் பிரயத்தனப்படுறானோ அவனுக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படுது. அதுக்கு பின்னால் அவனுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு பெரிய அண்டாவில் இருக்கிற பாயசத்துக்கு தமிழில் குடித்தாலும் அதே டேஸ்ட்டு தான். இப்போ உலகம் பூரா இருக்கக்கூடிய தெய்வ சக்தியும் ஒரு இயேசுநாதர் புத்தர் ராமகிருஷ்ண பரமசருக்குள்ளே இருக்க இயற்கை சக்தியும் ஒன்றாயிடும். ரெண்டும் ஒன்றே தான். ரெண்டில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இந்த நிலையை தேடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க ஏதோ ஜாலியாகணும்னு நினைக்கிறாங்களே தவிர நான் தெய்வம் மாதிரி ஆகணும், இந்த உலகத்துக்கு பயன்படணுன்ட்டு யாராவது நினைக்கிறாங்களா? அதனால் நீங்கள் சினிமாவில் பார்த்து என்டி ராமராவ், நரசிம்ம பாரதி, சிவகுமார், கேஆர் விஜயா, ஜெயலலிதா இவங்கள தான் நீங்கள் மனசில் முருகர், வள்ளி தேவியான, ராமர், கைகேயின்னு நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் சும்மா இவங்க நடிக்க வந்த பாத்திரங்க. நிஜமான கடவுள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒளியாக தான் இருப்பாங்க. நான் கோயிலில் பெருமாள் கோயிலில் நான் உட்காரத்துக்கு பக்கத்தில் தினம் மேலே ரைட்டில் ஃபுல்லாக போட்டுக்கிற மாதிரி அதெல்லாம் தான் கடவுள் வடிவம். அதில் ஏதாவது மனுஷனாக்குதா பார்த்தியா? எல்லாம் ஒளி வடிவங்கள் இருக்குது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜோதியை அறிந்து கொள்ள வேண்டும், ஜோதி என்ற தகுதியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நிலையை அடைஞ்சாக்கா நீ கூட ஜோதி தான். இந்த உலகத்தில் ஒரு துருவன் தவன் செய்கிறான், கடவுள் அவனுக்கு வரம் கொடுத்தோடனே அவன் துருவ நட்சத்திரம் ஆயிடுறான். ஒரு அருந்ததி இருக்கா, அவள் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுறான். அதனால் அவளை அருந்ததி நட்சத்திரம் ஆக்கிடுறாங்க. அதனால் நீங்கள்லாம் கூட கல்யாணம் ஆனவுடனே அம்மி மேய்ச்சி அருந்ததி பார்த்து விளையாட்டு நீங்களும் ஆகணும்னு சொல்லி உங்கள் பெரியவங்கெல்லாம் உங்களுக்கு தலையில் அடிச்சு போடுறாங்க இல்லையா? மிருகசீரிஷம்னாக்கா 4 மான்கள் உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆருத்ரான்னா ஒரு சிவப்பு கலர் பசுமாடு உட்காந்துருக்கிற மாதிரி, சிவப்பு கண்ணோட ஒரு பசுமாடு உட்காந்துருக்கும். அதுதான் ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. உலகத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நட்சத்திரமாக பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் கூட மனிதர்களாக இருந்து அந்த ஒளி உடம்பை அடைந்தவர்கள். இந்த வெளி உடம்பை விட்டு ஒளி உடம்பை அடைந்தவர்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலெல்லாம் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க இல்லையா கல்லில், அதெல்லாம் வேறு வேறு ஆளுங்க, எல்லோரும் வேறு வேறு ஆள். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் எல்லா கோயிலுக்கும் மைண்டில் போவேன். அப்படி போகிற போது வடநாட்டில் ஒரு மலை மேலே ஒரு பார்க்குறேன், அந்த கோயிலில் சாமி இல்லை. நான் சொன்னேன், இங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது எங்கன்னு கேட்குறேன். அப்போ யாரோ சொல்கிறாங்க, அதுதான் உங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் பிரதிஷ்டை ஆகிதுன்னாங்க. இப்போ நங்கநல்லூரில் ஒரு சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தபோது அவனுக்கு ஒரு ஜோசியம் தான் ராகவேந்தர்ன்ட்டு. அந்த ஆள் அவரை திருக்கரைக்கு வா,
நீ அதுக்கு முன்னால் அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுன்னு ஒன்று 54 எம்பி இந்த சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். அப்போ அவன் பேரை சொல்லி இந்த ஆள் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார் நங்கநல்லூரில். அந்த மாதிரி ஒரு பெரிய சிலையை ரெடி பண்ணி கோயில் கட்டுற போது சித்தர்கள்லாம் மீட்டிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் நங்கநல்லூர் இருக்குது, யார் போகிறீங்கன்ட்டு. அப்போது பூஜை இல்லாத உட்காந்துருக்கிறாருல வடநாட்டில், அவர் சொல்லுவார் இங்கே யாருமே வர்றதில்லை, அதனால் நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு. அதனால் இப்போ ஆஞ்சநேயர் கோயில் வந்து உட்காந்துட்டாரா. இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலில் எல்லாருக்கும் தொன்னையில் பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோயிலில். அதே மாதிரி ஒரு சாமியார், அவர் வந்து சச்சிதானந்தன் பேர். அவர் ஊராக சுற்றி இருந்தார் மோனம்னு சொல்லிட்டு. செஞ்சிக்கோட்டைக்கு கீழே தேசிங்கராஜன் காலத்தில் கும்பிட்ட ஒரு சாமி இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு பேர் கமலக்கண்ணி அம்மன். இவர் தூங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அந்த கோயிலில் போய் படுத்துக்கிறாரு. அப்போ நைட்டு அந்த கமலக்கண்ணி அம்மன் இவர் கனவுல சொல்லுது, நான் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கேன், யாரும் வரமாட்டேன்றாங்க, நான் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், உனக்கு பவர் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எனக்கு நல்ல இடத்துல ஒரு கோயில் காட்டுன்னு. இவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு. இவர் எல்லாருக்கும் அருள்வா கொடுக்குறாரு. அப்போ இதுக்கு முன்னால் யாரெல்லாம் அந்த கமலக்கண்ணியை கும்பிட்டாங்களோ தேசிகராஜன் காலத்துல எல்லாம் உலகத்தில் பிறந்து போனான், அவன் இந்த சாமியார்கிட்ட வருவான். ஏன்னா இந்த சாமி உடம்புக்குள்ளே அந்த பவர் வந்துச்சு. இவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரு, அவன் ஏதோ பணம் கொடுப்பான், அவன் நான் இந்த செவரு செங்கல் வாங்கி கொடுக்குறேன், சிலை வாங்கி கொடுக்குறேன், ஏதாவது சொல்லுவானுங்க. அப்படியே வசூல் பண்ணி கலவை இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் கலவை, அங்கே கமலக்கண்ணி அம்மனுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அது கட்டணுன்னு என்னாகும், அவர் உடம்பில் இருந்த பவர் அந்த சிலைக்கு மாற்றி விட்டுருவார். இப்படி தான் இந்த கோயில்களெல்லாம் உருவாகிறது. எந்த ஒரு கோயிலுக்குள்ளேயும் ஒரு உயிர் துடிப்புள்ள இறையாற்றல் இருக்கும். அது பிரசித்தியான கோயிலாக இருக்கணும். அப்போ தான் அந்த பவர் அந்த இடத்துல வேலை செய்யும். 4 பேர் போவாங்க. அந்த 4 பேர் யார்? இதுக்கு முன்பிறவிகளில் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமிக்கு யார் கனெக்டடோ அவங்க அங்கே போவாங்க. எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போகிறது இல்லை, நீ வேணால் பார்த்துரு. ஸோ உலகத்தில் சிவன் கோயில் இருந்தது. எல்லா சிவனும் ஒன்று கிடையாது, நான் 100 தடவை சொல்லிட்டேன். கபாலீஸ்வரர் வேறு, படம்பக்கநாதர் வேறு, வெள்ளீஸ்வரர் வேறு, வேங்கீஸ்வரர் வேறு, ராமநாதீஸ்வரர் வேறு, காசி விஸ்வநாதர் வேறு, கேதார்நாத்தீஸ்வரர் வேறு, எல்லாம் வேறு வேறு, எல்லோரும் வேறு தான். அப்போ யார் தவம் செய்து அந்த சிவனுடைய உயரத்தை தொட்டாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற போஸ்டிங் தான் ஒரு சிவன் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே பூஜையெல்லாம் வாங்கிட்டு வர ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற ஒரிஜினல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் வேலை. அது எல்லா கோயில்லையும் எவனும் ஒருத்தன் தான் உட்காந்துக்கிறான். அப்போ யாரோ ஒருத்தன் கல்லுக்குள்ளே உட்காந்துக்கிறத விட எங்களை மாரி மகான்கள் இருக்காங்க இல்லையா, கோடிசாமி இருக்கார், பரமாச்சாரியர் இருக்கார், இவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா இது நடமாடும் கோயில், இது மூச்சு விடுது, பார்க்குது, கேட்குது, அறிவு செயல்படுது, கைவிசி காலாசு நடக்குது. அதனால் கல்லாக இருக்கிற கடவுளை விட சொல்லாக இருக்கிற கடவுளுக்கு பவர் ஜாஸ்தி. இது ஜனங்களுக்கு தெரியாது. இவன் இந்த கல்லையும் காய்ச்சியும் கட்டின்னு அணுகுறான தவிர அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நடமாடும் கோயிலாகிய ஒரு சித்தர், ஒரு ரிஷி, ஒரு மகான், இவங்களை இவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கான பவர் கிடையாது. ஏன்னா இவங்கள மாதிரி தான் அவங்களும் நினச்சிக்கிறாங்க. சாமியார்களையும் கூட சாமின்னு தெரிஞ்சிக்காம இவங்க நம்மள மாதிரி ஆசாமி தான் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். ஊறுகாய் தொட்டு ஏன் சாப்பிட்றாரு, உப்பில்லா சாப்பிடணும் நீயும் அவருக்கு சொல்லுவான். இதெல்லாம் தான் இந்த ஜனங்களை பிடிச்ச பீடை. ஆன்மீகம் என்பது பெரிய சப்ஜெக்டு, வாசித்து காணோனாதது. அது அவன் அனுபவத்தில் உழுந்து பிறண்டு எழுந்து தான் கற்றுக்க முடியும். கடவுள் என்பது ஒரு உருவமற்ற விஷயம். அதனால்தான் உருவாய் அருவாய். உருவம் இருக்குன்றது என்ன, நமக்கு புரிஞ்ச பாஷையில் மகாபலிபுரத்தில் போய் ஒரு ஸ்தபதிக்கு துட்டு கொடுத்து ஒரு கல்லாட்சி கொண்டாந்து வச்சுக்கிறோம், அதுதான் உரு. ஸோ உருவம் இல்லைன்னா என்ன, அருவாய். ஆனால் உருவமற்ற ஒரு ஜோதியாக கடவுளை பார்க்கறதுங்கிறது ஒரு வழி. உளதாய் இலதாய், கடவுள் இருக்குதுன்னு நினைச்சா இருக்குது, இல்லைன்னா இல்லை, மைண்ட்லேருந்து தான் வருது. உளதாய் இலதாய், உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மொட்டு மலர். இதெல்லாம் தான் கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுகோல்கள். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, புகின் அழகில்லை மிக்கு பறந்துள்ள ஜோதியான. ஏன், எப்படி, வாட்டு, இஃப் எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணாத, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மிக்கு பறந்துள்ள ஜோதியான, உலகம் பூரா எங்கெல்லாம் வெளிச்சிக்குதோ எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவசங்கர் பாபா ஏதோ கிளம்பகத்தில் இந்த கோயிலில் உட்காந்து பேசினுக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. சிவசங்கர் பாபா என்பவர் உலகம் பூரா இருக்கார். சிவசங்கர் பாபாவினுடைய ஜோதி இருக்கு இல்லையா, அது உலகம் பூரா இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது, நியூசிலாண்ட்லேயும் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணாத போகிறதும் உன்னோட பவர். அதாவது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் யூஸ் ஆகும்.
உளதென்றரைக்கில் உளதேயாம் ஆமென்றுரைக்கில் ஆமேயாம். நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே பிழைப்பாம்மா. நான் கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா, பேசாமல் கும்பிட்டு தொலைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இங்கே என்ன பிழைப்பாம்மா. கம்பர் அவ்வளோ பெரிய கம்பராமாயணம் எழுதுகிறவரே இதை தான் சொல்கிறாரு. திருஞான சம்பந்தர் அதுதான் சொல்கிறாரு. மிக்க பரந்துள்ள ஜோதியான்னு சொல்கிறாரு. இன்றைக்கி காஞ்சி பரமாச்சாரியார் ஃபிசிக்கலாக இல்லாமல் போகலாம், ஆனால் அவரை கும்பிட்றவங்களுக்கு நல்லது நடக்குதா? ஷிரடி சாய்பாபா ஃபிசிக்கலாக இல்லாமல் போகலாம், அவரை எந்த ஊரில் யார் கும்பிட்டாலையும் அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதா? ராகவேந்திர கும்பிட்றவங்களுக்கு நல்லது நடக்குதா? ஏன்னா அவங்க அழிவதில்லை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, அவ்வளோதான். ஸோ மரணத்தை வென்ற நிலை ஒன்று இருக்குது. அப்போ மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். பகவத்கீதை. மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது. இந்த ஆன்மாக்கு தெரியும், உடம்பு தான் அழியும், ஆன்மா மரணம் எய்தாது. வேறு வேறு உடம்புல இல்லை, ஏதோ ஒரு ஜோதியாக இந்த உலகத்தில் இருந்து நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம். உலக உயிர்த்திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடனா நீ ஜோதி சுயம் ஜோதி பரமாக மாறணும். அப்போ உனக்கு அழிவே கிடையாது. உன்னை யார் நினச்சாலும் சரி, அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு ஒரு டூல் வேணும். ஆனாலும் ஒரு டாலர் போட்டுன்னு இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு இருப்பாங்க, ஒரு கல்லில் அவங்க சிலையடிச்சு சமாதின்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உனக்காக தான். அது எதுவும் தேவையில்லை, நினப்பு தான் வாழ்க்கை. அந்த நினப்புன்றது உங்கள்கிட்ட தான் வரும். இன்னொருத்தர் பொண்ணில் வச்சு உந்தாலையில் ஊற்ற முடியாது. நினப்பு இருந்தால் எல்லா மகான்களுமே உங்களுக்கு யூஸ் ஆவாங்க. எந்த மகான் வேணாலும் யூஸ் ஆகும். அதனால் எல்லா மகான்களும் உங்களுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தாங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான் பிறந்து வளர்ந்து தவம் செய்து மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த துளசி மாடத்தில் ஒதுக்குவாங்க. சில பேர் அப்படியே உடம்போட ஜீவசமாதியில் உட்காந்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு அழிவு கிடையாது. அப்படியே இருந்து அவங்கள நம்புகிறவங்களுக்கு, அவங்களை கும்பிட்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பார். இவ்வளோ தான் ஆன்மீகம் என்பது. அந்த நிலை நீங்கள் கூட அடையலாம். அதனால் நீங்கள் இந்த உருவ வழிபாட்டை தாண்டி தான் மேலே வர வேண்டியிருக்கும். இல்லைன்னா இந்த பொம்மைங்களையும் காய்ச்சியும் தான் கட்டிக்கின்னு அழுதுன்னே இருப்பீங்க. இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உனக்கு புரியறதுக்காக, அவ்வளோதான். நீ எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா கண்ணாட்டியில் மூஞ்சி பார்த்து தலைவரிக்கணும் இல்லை? அந்த மாதிரி உன்னை நீ பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வரலாம். அதுக்குள்ளே நீ உன்னை தான் பார்த்துக்கணும். ஒரு கோயிலுக்கு போகிற ஒன்று இப்படின்றல்ல, அப்போது உன்னுடைய ஆத்மா இல்லை, அதுதான் அங்கே வைக்கிற. நீ கண்ணை மூடி உன் ஆத்மா அதில் வைக்கலைன்னா அது கல் தான். இப்படிலாம் சொன்னால் என்னை அடிப்பீங்க. நான் சொல்கிறது தான் உண்மை. அடுத்த கேள்வி. விதுரன் வீட்டில் உணவருந்திய பகவான் கிருஷ்ணரை அவதூறாக பேசிய துரியோதனனுக்கு பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் 3 விஷயங்கள் சுத்தமானவை, விசேஷமானவை என்று உபதேசம் செய்ததாக மகாபாரதம் கூறுகிறது. அவை பாகவத அன்னம், பாகீரதி ஜலம், விஷ்ணு பதம். இந்த 3இன் மகிமை பற்றியும் கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். எல்லாம் பிற்காலத்தில் ஜனங்களுக்கு, ஏன்னா மகாபாரதத்தில் பகவத்கீதை இருக்கு இல்லையா, அதுவே பிற்காலத்தில் இடைச்செருகல்ன்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு யுத்தம் நடக்கிற போது இவர் உக்காந்துக்கிட்டு இல்லை இந்த மாதிரி 18 சாப்டர் சொல்லின்னு உட்காந்து இருப்பாரா, சண்டை போடுறதை விட்டுவிட்டு லெக்சர் அடிச்சுன்னு இருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு நெத்திக்கண்ணை திறந்துட்டு ஞானத்தை அப்படியே புரிய வச்சுட்டாரு, அந்த மாதிரி பெருசாலாம் அவர் லெக்சர்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ இதில் 3 விஷயம் சொல்கிறாங்க. பாகீரதி ஜலம்னா என்ன? கங்கா ஜலம். இன்னொன்று என்ன? பாகவதம்னாக்கா இந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, சாமியை கும்பிட்றவங்க, கங்கைவார் சடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே அப்படிங்கிற மாதிரி, யார் சிவபெருமானுக்கு பக்தனாகிறானோ அவன் மாடுருத்தி தின்றுவரும் புலையரேனும் அவர் கண்டீர், அவன் புலையனாக இருந்தால் கூட நான் அவனை கும்பிடுவேன் அப்படிங்கிறது 2வது. அதுதான் பாகவதன்றது. பகவானை கும்பிடுறவன் பாகவதன் தான். அவன் சாப்பிட்ட எச்ச சாப்பாடு. வித்தகராகிய வேடத்தர் உண்டவும் அரியன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு பக்தனுக்கு கொடுத்த பிரசாதம் அவன் சாப்பிட்டுட்டு கொடுத்தாக்கா அது பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விஷ்ணு பதம். இந்த உலகத்தில் சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது என் அப்படின்னு. அப்போ நம்முடைய பாதக மலங்கள் போகணுன்னா பாத கமலங்களை பிடிக்கணும். அப்போ கடவுளுடைய பாதங்கள் என்ன? தாமரை மலர் மாதிரி இருக்குமா, கருதா மரவா
நெறி காண நீ இருத்தால் வனஜம் தரையென்று சிவாய். உன்னுடைய தாமரை பாதங்களை எனக்கு எப்போ கொடுக்க போற அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை நினைக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அதனால் உன் இருத்தால் வனஜம், வனஜம்னாக்கா உங்களுக்கு தெரியும் தாமரைன்னு அர்த்தம். அதை எப்போ கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் ஒரு பக்தியினுடைய மேன்மையை பரப்புவதற்காக ஒரு பக்தனை மதிக்கணும். பாகவதன்னா பக்தன்னு அர்த்தம், கடவுளை ரொம்ப பிடிச்சின்னு இருக்கிறவன். இந்த மாதிரி 3 விஷயம் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய வழியில் போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி விதிகள். முருகப்பெருமான் அவதாரத்தில் நெருப்பும் வாயுவும் நீராக மாறியிருக்கிறது. ஜலத்திலிருந்து உற்பத்தியானதுதான் இந்த பூமி என்றும், ஷிரடி சாய்பாபாவும் வள்ளல் ராமலிங்க அடிகளாரும் தண்ணீரில் விளக்கேற்றினார்கள் என்றால் அது கூட ஒரு கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்ட் தான் என்று தாங்கள் அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். இதனை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோல்ன்றீங்க, பெட்ரோல் எங்கே இருக்குது? தண்ணிக்கு அடியில் தாங்க இருக்குது. மேலே தண்ணி, கீழே போனாக்கா பெட்ரோல் இருக்கா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ளே பெட்ரோல் இருக்கிறது நிஜம்தான். இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் கெட்டிங் த டைப் ஆஃப் ஹீட். அப்போ ஷிரடி சாய்பாபா மாதிரி இருக்கிறவங்க அந்த ஹீட்டை எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்களுடைய உடம்புல அவங்க தவ ஜுவாலை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த நெருப்பு, தவ நெருப்பு, அதை கொண்டு வராங்க. அப்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடியது எண்ணெயாக மாறுது. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்டு, எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படிங்கிறது தான் ஃபிசிக்ஸு. அப்போது ஏதோ ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்ற முடியும். நீங்கள் பால் வாங்கினீங்க, அதில் தயிர் பண்ணுறீங்க, அதிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறீங்க, வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரே பொருள்லேருந்து வர்ற விஷயம் தானே. அப்போ இதுலேருந்து அது, அதுலேருந்து இது ட்ரான்ஸ்ஃபருங்கிறது பாசிபிள் தான். உங்களுக்கு புரிஞ்ச உதாரணம் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய், எல்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா? அப்படி தான். Question from Radhika. Beloved Baba, these past few years, many meditation and spiritual practitioners talk about quantum physics, and from quantum perspective, there is no time and space. So, they say everyone's lifetimes are happening in parallel and there is no past or future. If it's true, then how does karma come into the picture if no past or future? They say only now or present exists and time is an illusion or maya. Even I heard you say several times to live in the present moment. Several such people also say there are several combinations of one's past and future, and so, based on law of attraction, one can change their life's destiny by positive thoughts, which would attract the positive parallel future into their present life. மனுஷன்னா திங்கிங் மிஷின் பேர். மனுஷா அப்படின்னாக்கா இப்போ திங்கிங் மிஷின், அவ்வளோதான். அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸு அந்த மாதிரி வழியில் திங்க் பண்ணி நியூட்டன் அந்த மாதிரி ஆகிறது ஒரு வழி. இல்லை கடவுள், பக்தி, காடு மூடு தவம் அந்த மாதிரி போய் ஒரு ரிஷிகளாக சித்தர்களாக மாறுறது இன்னொரு வழி. இல்லை இந்த ஒம்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உலகத்தில் கல்யாணம் கட்டின்னு குழந்தை பெற்றுன்னுட்டு உனக்குள்ளே தொழிலில் செஞ்சுக்கிட்டு வர்றபோது சாவு வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கிறது ஒரு வழி. நீ என்ன பண்ணாலும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும் இல்லையா? யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் சாகாமல் இருந்ததாக சரித்திரம் இருக்கா? பாரதியார் கவிதை நான் படிக்க சொன்னேன், இந்த உலகத்தில் இது வரைக்கும் சாகாதவன் யாருமே இல்லைன்னு. ராமர் சரையு நதியில் போனார், கிருஷ்ணன் அம்பு தைச்சி காலில் சேர்த்தாரு இல்லையா? யாராவது சாகாமல் இருந்தாங்களா? உணவில் விஷயம் வச்சு புத்திர கொண்டாங்க. நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அவருக்கு உணவில் விஷம் வச்சுட்டாங்க, அதனால நோவு செத்தார் புத்தர். அந்தன நாம் சங்கராச்சாரியன் மாண்டான். சங்கராச்சாரியர். அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். ராமானுஜர் தன்னைத்தானே தமருகுந்த திருமேனின்னு சொல்லி படப்படுத்தி உட்காண்டார் ஸ்ரீரங்கத்தில். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான். சிலுவையில் போட்டாங்க. தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். உட்காந்துருக்காரு.
ஜரான்ற வேடன் விட்ட அம்புல அவர் கால் வழியாக பாஞ்சு அவர் ஊர் போயிடுச்சு. பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். சரவி நதியில் அவர் அவருக்கு இஷ்டமான பக்தர்களையும் கூட்டும் போய் தண்ணியில் ஜலசமாதி ஆயிட்டாரு. பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர். இது பாரதியோட என்ன சொல்கிறது ஒரு ப்ரேயர். எல்லாரும் சாவாங்க, நான் மாத்திரம் சாக மாட்டேன் உலகத்தில். ஏன் அப்படி சொல்கிறான்? மலிவு கண்டீர் உண்மை பொய் கூறேன் யான், மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே. நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர், நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை, அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால். இப்போ மரணம் இல்லாத நிலை எப்படி அடையலான்றது தான் அவர். சாக மாட்டேன்னு சொல்லலை, அதை தாட்டில் கான்கர் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். பயம், வெக்கம், இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குல்ல, எமோஷன்ஸ், அதெல்லாம் நீ விட்டுட்டியானாக்க உனக்கு சாவு கிடையாது. இந்த எண்ணங்கள் தான் உனக்கு சாவு மாதிரி தோற்றமடிக்கிற விஷயங்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Baba, you had mentioned that you saw Nagaloka in Sirka, Nepal, that there is a serpent form of every one of us living here. So, if we feel pain or happiness or sickness, does our serpent replica feel the same emotionally and physically? How connected you ஆருங்கிறத வச்சு அது பாட்டிக்கு அது இருக்கும் நாகலோகத்தில், நீ இங்கே இருக்க. ஸோ உனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டும் அந்த பாம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டும் ஒன்று தான். எவ்வளோ சினிமா பார்த்தீங்க, கணவனே கண் கண்ட தெய்வம் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்க இல்லையா? அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க அந்த நாகலோகத்துக்குள்ளே, அவங்க குழந்தைய அனுப்பிச்சிட்டு இந்த அம்மா அஞ்சலி தேவி வெளியே நிற்கும், அந்த குழந்தை உள்ளே போகும், போயிட்டு அங்கேருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டாடுறோம், இறந்து போன அப்பனையே அறிய எழுப்போம், இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்தந்த உலகத்தில் அவங்கவுங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆத்மாக்களுக்கு கனெக்ஷன் இருக்குது, இந்த ஆத்மாக்கும் அந்த ஆத்மாக்கும். ஸோ நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இல்லை அவங்களுக்கும் உனக்கும் கான்ட்ராக்ட் வந்தப்புறம் அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலையை அடைவாங்க. இல்லைனா அவங்க உலகத்தில் இருப்பாங்க, நீங்கள் உங்கள் உலகத்தில் இருப்பீங்க. இந்த உலகத்திலேயே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரும் சந்திக்கிறாங்களான்னா பாசிபிள் இல்லை, யாரும் எந்தெந்த ஊர்லேயும் இருப்பாங்க. ஆனால் அந்த கனெக்ஷன் இருக்குது, 7 times 7 அப்படின்வாங்க அதை. ஸோ இதெல்லாம் உலகத்தில் இயல்பாக இருக்கிற விஷயங்கள். ஆனால் ஆண்டாலும் சொல்கிறா, எட்டைக்கும் 7 பிறவிக்கும்ங்கிறா. இப்போ 7 பிறவியில் உலகத்தில் ஒரு ஆத்மா வந்தபோது அதனுடைய வாசனாதிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த 7 விதமான கனெக்டட் பாடிஸ் உலகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில சமயங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய டூப்ளிகேட்டை விட்டுட்டு அவன் ஜாலியாக இருப்பான். ஹிட்லரே கூட தப்பிச்சு போயிட்டான்றாங்க. அவனை மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை இந்த ஜெர்மன் இந்த படையெடுப்பு எல்லோரும் உள்ள நுழைஞ்சு எல்லாம் ரகலை பண்ணாங்க இல்லையா, மற்ற எதிரி சைனியங்கள். அப்போ அவன் ஒரு கப்பலில் போயிட்டு நார்வேயில் இருந்தான், ஜெர்மன் அங்கிள்ன்ற பேரோட அவன் நார்வேயில் வாழ்ந்து செத்து போயிட்டான். அப்போ எப்படி ஹிட்லர் தப்பிச்சிருக்க முடியும்? அவனை மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை இங்கே விட்டுவிட்டு அவன் ஓடிவிட்டான். இவன் செத்து போயிருக்கான்னு சொல்லி கதை முடிச்சிட்டாங்க. ஆனால் அவன் அங்கே போய் இருந்திருக்கான். இங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது ஹிட்லரை பற்றி, அதை பாருங்கள். அவன் நீர்மூழ்கி கப்பலில் தண்ணிக்கடியில் போய் நார்வேயில் இருந்திருக்கான். யாருக்கும் அவனை பற்றி எதுவும் தெரியாது. நார்வே மீன் பிடிக்கிற சின்ன அந்த காலத்தில் 2ஆம் உலக போர் டைமில். அதனால் அங்கே இருக்கிறவங்கலாம் இவனை ஜெர்மன் அங்கிள்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் தப்பிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நெப்போலியன் இருக்கான். அவனை என்ன பண்ணாங்க, இவன் எப்போ இவன் வந்தாலையும் ஜனங்க இவனை எஸ்டர் பண்ணிடுறாங்கன்ட்டு அவனை கொண்டு போய் ஒரு தீவில் வச்சிடுறாங்க, ஜெயிலுக்கு. அந்த தீவில் இவனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ வச்சிடுறாங்க. ஆனால் அவனுடைய ஃபுட்லேயோ இதுலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் கொடுத்து அவனை கொலை பண்ணிடுறாங்க, இல்லைனா அவன் திரும்பி வந்துடுவாங்கிற மாதிரி. ஸோ உலகத்தில் இந்த மாதிரி எவ்வளவோ நடந்துருக்குது. அதில் நம்புறதும் நம்பாமல் போகிறதும் நம்ம இஷ்டம். ஒரே மாதிரி 7 பேர் இருக்கலாம். எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய், அத்தனை அன்பே ஆருயிரே
அருள் சித்தனே ஸ்ரீ சிவசங்கர தேவனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே மூல காரணனே கால காலனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். பக்தருக்கு அபயம் தருபவனே பரமதயாளனே பரமேஸ்வரனே சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகண்டனே சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். இறைவா 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 எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.